எல்லாவற்றுக்கும் அதனதின் காலங்களும் நேரங்களையும் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு அனுப்பிவிடும்படியாய் மோசே அவனிடத்துல கேட்கும் போது, அவன் அவர்களை அனுப்பிவிட மனதில்லாமல் இருக்கும் போது கர்த்தர் வாதைகளை அனுப்பி அவனை கர்த்தர் யார் என்பதை உணர்த்தி அனுப்ப கர்த்தர் சித்தமுள்ளவராக இருந்தார். சில வாதங்கள் 10 வாதைகளை கர்த்தர் அனுப்புகிறதை குறித்து நமக்கு தெரியும். அதிலே குறிப்பிட்ட ஒரு வாதை, அதிலே கொள்ளை நோயை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். கொள்ளை நோயை அனுப்பும் போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்று ஆமென் இங்கே வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சில காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை உண்டு பண்ணும்படிக்கு அவர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. தேசத்திலே ஒரு வாதை உண்டாகும் போது கர்த்தருடைய ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அப்படி அந்த விடுதலைக்கு நேராய் கர்த்தருடைய பிள்ளைகள் நடத்தப்படுவதற்கென்று கர்த்தர் தன்னுடைய அநாதி தீர்மானத்தின்படி ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்று. ஆமென். எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனிடத்தில் போய் சொல் என்று மோசேயினிடத்திலே கர்த்தர் சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பல காரியங்களை குறித்து நீங்கள் மனபாரத்தோடு இருக்கிறீர்களா? இந்த வாதை என்னை விட்டு எப்பொழுது மாறும், இந்த சாபம் என்னை விட்டு எப்பொழுது நீங்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது நீங்கும்படியான காரியத்தை கர்த்தர் ஏற்கனவே குறித்து வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபத்தோடு ஏற்ற காலத்திலே கர்த்தர் என்னை உயர்த்துவார், அதுவரைக்கும் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பேன் என்ற நம்பிக்கையோடு கர்த்தரோடு கூட இசைந்திருங்கள். உங்களுக்கான குறித்த காலத்திலே கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அது நிச்சயம் நிறைவேறும், தாமதிக்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.